ஹாய் ஃபேமிலிஸ், இட்ஸ் வினிதா. இன்றைக்கி 1 கிலோ கடலை மாவை வச்சு 4 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. கடாயில் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம அதிகமாக பாத்திரமும் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஒரே கடாயிலே வந்துட்டு நம்ம 4 விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே மாவு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து லட்டு தான் வந்து செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்காக வந்துட்டு கடலை மாவு வந்து நான் 1 கிலோ எடுத்து நல்லா வந்து நைஸாக வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம அப்பப்போ வந்து சலிக்க தேவையில்ல. ஒரேடியாக சலிச்சு வச்சுட்டா எல்லா ரெசிபிக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக சலிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கட்டி வராமல் இருக்கும் நம்ம மாவு கரைக்கும் போது. அதனால் கட்டி இல்லாமல் வந்து அம்மா சலிச்சு எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு எனர்ஜி பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமுக்கு ரொம்ப இது வந்து எனர்ஜி மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஏரியாவில் எந்த கடலை மாவு வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிராண்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து இந்த எனர்ஜி பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கிலோ வந்து நான் கடலை மாவு அதுலேருந்து எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கடலை மாவு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி வரக்கூடாது. கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தோசை மாவு பதத்தில் தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. மாவில் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பூந்தி வந்து தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற ஒரு ஜல்லடை கரண்டி வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம மாவு மொண்டு ஊற்றி ஒரு கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா அழகாக பூந்தி வந்து கொட்டுண்டு. இது வந்து நம்ம முருகலாக வந்து பொரிச்சு எடுக்கக்கூடாது. லட்டுக்கு வந்து கொஞ்சம் போட்டோடனே வந்து நம்ம எடுத்துடணும். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கம்பி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்துடணும். லட்டு வந்து இல்லைன்னா ஹார்டாகிடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நம்ம எல்லா பூந்தியுமே போட்டு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். மாவு வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. வெந்துருச்சுன்னா வந்து பூந்தி கடிக்க முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம பூந்தி எடுத்து கையால் வந்து நசுக்கி பார்த்தோன்னா டக்குன்னு வந்து நசுங்கணும். ரொம்ப நேரம் நம்ம அழுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டாக எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா ஈஸியாக நசுங்கணும். அதுதான் வந்து பூந்தியோட பதம். பூந்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உலக்க வச்சு இடிச்சிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி உலக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சு அடிச்சுக்கோங்க. பூந்தி வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. 1-2 பூந்தி வந்து முழுசாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம லட்டு சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்து குறப்பாக வந்து நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 ஏலக்காய் ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து நான் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். அதனால் 1 கிலோ வந்து நான் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ கடலை மாவுக்கு 1 கிலோ வந்து சர்க்கரை எடுத்துகிட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கரைய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து லட்டில் ஃபுட் கலர் இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணல. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ஏலக்காவை நல்லா ஃபைனாக இடித்து நம்ம அந்த சர்க்கரை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அழகாக பால் மாதிரி சூப்பராக பொங்கி வந்தது. எனக்கு அது பார்க்கவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பாவு வந்து ஈஸியாக வந்து நம்ம பதம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி வச்சுட்டு அந்த பாவை லைட்டாக எடுத்து விடுங்க. நம்ம இப்படி பிளேட்டை வந்து ஆட்டி விட்டோன்னா அந்த பாகு வந்து கரையாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம உடனே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, நம்மளால் கிளற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் வந்து நல்லா வந்து கிளறி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் பதம். இந்த அளவுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கடாய் வச்சுட்டு நெய் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. லட்டுக்கு மெயினே வந்து நெய் தான். நெய் ஃப்ளேவர் வந்து இருந்துச்சுன்னா லட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நல்லா நெய் விட்டுட்டு குட்டி குட்டியாக முந்திரி பருப்பு, திராட்சை, உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மெரூன் கலர் வர வரைக்கும் நல்லா கோல்டன் கலராக வந்து வறுத்து எடுத்துக்கலாம்.
ரொம்ப கருகிட வச்சிடாதீங்க. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம லட்டு மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் மாவு வந்து ஆறிட்டு நம்ம கைக்கு பிடிக்கிற அளவுக்கு சூடு தாங்குற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அழகாக லட்டு வந்து சாஃப்டாக சூப்பராக வந்துடும். இந்த மாதிரியே வந்து நான் வந்து எல்லா லட்டுமே வந்து பிடிச்சிட்டேன். நம்ம கை ஒருக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா லட்டு வந்து பிடிப்படாது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே உடையுது. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது லட்டு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த ரெசிபி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃபஸ்ட் ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா காரா பூந்தி தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 90 கிராம் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ கடலை மாவு 90 கிராம் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க. நான் முன்னாடி டிஸ்பிளேவிலேயும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரடியாக வந்து தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதிகமாகிடும். நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிப்படாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பூந்தி தேய்ங்க. இதுவும் வந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு தான் வந்து அம்மா வந்து கரைச்சி வச்சுருந்தாங்க. நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் பூந்தி வந்து நல்லா உப்பி உப்பி சூப்பராக வரும் குண்டு குண்டாக. அதே மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு இப்போ நம்ம வந்து இதை தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா முருகலாக ஆகிற வரையும் நம்ம பூந்தி வந்து வறுத்து எடுத்துக்கணும். காரா பூந்தி பார்த்திங்கன்னா நம்ம கடிக்கும் போதே அப்படியே நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கும். அதனால் இது நல்லா நம்ம முருகலாக வச்சு தான் எடுக்கணும். நல்லா வந்து அடிக்கடி கம்பி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. காரா பூந்தி பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கே எங்களுக்கு அவ்வளோ காரா பூந்தி வந்தது. நம்ம வெளியே கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு அமௌண்ட்டும் வந்து சேவிங் ஆகும். 1 கிலோ கடலை மாவு வச்சு நம்ம இத்தனை ரெசிபி வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் யாருக்கு வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இதெல்லாம் கடையில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ரேட் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். பூந்தி எல்லாமே வந்து அம்மா போட்டு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்சர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 150 கிராம் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கெட்டியாக, ஏன்னா இதை நம்ம முறுக்கு வழக்கில் புழிஞ்சு விட போகிறோம். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த அளவுக்கு உள்ளே போகிற அளவுக்கு வந்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாவை நம்ம அப்படியே ஓமப்பொடியாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு அச்சில் வந்துட்டு நல்லா ஓட்டை இருக்கும்ல, அந்த மாதிரி அச்சு வந்து எடுத்துக்கோங்க. இடியாப்பத்துக்கெலாம் புழிவாங்கள்ல, அந்த அச்சு எடுத்துகிட்டு முறுக்கு வழக்கில் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அழகாக வந்து வரும். இதை வந்து நம்ம தாளிப்பு கொடுக்காம வேர்க்கடலை, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து தாளிப்பு கொடுக்காம நம்ம வெறுமனையாக எடுத்து வச்சிட்டோன்னா இதுதான் வந்து ஓமப்பொடி. இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தாளிப்பு கொடுக்காம சாப்பிட்றதும் பிடிக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஓமப்பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் தாளிப்பு கொடுக்காம வச்சுக்கிட்டிங்கன்னா. மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வெந்துடும். நம்ம போட்ட ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு கடையில் சாப்பிட்றத விட சூப்பராக வந்து அம்மா வந்து பண்ணியிருந்தாங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்பிளேவிலே கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ப்ளைனாக வச்சிட்டோன்னா இது வந்து நம்ம ஓமப்பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா வந்து 2வது பேட்சும் வந்து புழிஞ்சு விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஈஸியான ஒர்க். இதில் இருக்க எல்லா ஸ்நாக்ஸோட பார்த்திங்கன்னா மிக்சர் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. லைட்டாக அப்படியே 2 செகண்ட்லேயே வந்து நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் பொரிய விட்டுறக்கூடாது. மிக்சர் வந்து சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். இது அப்படியே ப்ளைனாக சாப்பிட்டிங்கன்னா இதான் வந்து ஓமப்பொடி. இப்போது இதில் வந்துட்டு நான் பூண்டு வந்து போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பூண்டு இருக்கும். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் சிப்ஸ் இது வந்து கடையில் கிடைக்கும். கார்ன் சிப்ஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் பொரிச்சு போட்டுக்கோங்க.
இந்த கார்ன் சிப்ஸ் தான் வந்து மிக்சரில் வந்து கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த கார்ன் சிப்ஸ் வந்து நிறையா இருக்கும். கார்ன் சிப்ஸும் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. பூண்டும் நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நிறையா தட்டி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வேர்க்கடலையும் இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் அதையும் எடுத்து நம்ம மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தான் அந்த மிக்சரோட ஃப்ளேவர் ஃபுல்லே கருவேப்பிலை தான். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கை நிறையா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து அந்தளவுக்கு மணமாக இருக்கும். மிக்சர் வந்து எனக்கு இதில் இருக்க எல்லா ரெசிபியோடு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் ஃபேவரட் வந்து மிக்சர் தான். எனக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம் விட காரம் ஐட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அம்மா மிக்சர் வந்து சூப்பராக செய்வாங்க. எனக்கு மிக்சர் ஐட்டம் வந்து இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது. முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை ப்ளைனாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓமப்பொடியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்திங்கன்னா அது மிக்சராக ஆகிடும். இதில் 4 வெரைட்டியான உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த 4 ஐட்டமில் உங்களுக்கு எது ஃபேவரட், நீங்கள் எது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது நல்லா வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணதை ஒருத்தவங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டான ரெசிபி வந்து வரும். என்னோடய வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லாமே தாளிப்பு கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம முன்னாடி பூந்தி வச்சுருந்தோம்ல, அதையும் கொஞ்சம் மிக்சர் கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து அம்மா பூந்தியில் ஆட் பண்ணிக்கிறாங்க. மிக்சர்லேயும் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சரில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரா பூந்தி, வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துருக்கோம். அதுக்காக தனியாக நம்ம லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சூட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம இப்போ இதில் வந்து கார்ன் சிப்ஸு, வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்கோம். அதுக்காக லைட்டாக மட்டும் உப்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு ஏர்டைப் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த்து கூட கெட்டு போகாது. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நாங்கள் வந்து அப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். சூப்பராக இருந்தது அன்றைக்கி மிக்சரு. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரா பூந்திலையும் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி சேர்த்தா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ஏர்டைப் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. நம்ம வீட்டிலே செய்கிறனால ரொம்ப சுத்தமாக வந்து செய்வோம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹைஜெனிக்காக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. காரா பூந்தி வந்து சூப்பராக இருந்தது. அம்மா வந்து அன்றைக்கி நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா குண்டு குண்டாக பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது காரா பூந்தி. ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.